ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்தைக்கு 3 படங்கள் சரிக்கு சரி போட்டிக்கு போட்டியா வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, எந்த படம் அதிக லெவல்ல போச்சு, எந்த படம் மக்களை வெகுவா கவர்ந்தது, எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் அதிகமா போனாங்க, எந்த படம் அதிக வசூல பார்த்தது அப்படின்றத தான் இப்ப நாம பார்க்க போறோம். நான் சொன்ன இந்த எல்லா லிஸ்ட்லயுமே ஃபர்ஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா டியூட் படம் தான். கிட்டத்தட்ட நேத்து வந்து பைசன், டீசல், டியூட் இது 3மே ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. 3மே பெரிய டைரக்டர்ஸோட படம் தான். 3த்துல நடிச்சவங்களுமே பெரிய பெரிய ஹீரோக்கள் அப்படின்னே சொல்லலாம். சோ அது எல்லாத்தையும் தாண்டி டியூட் படம் தான் இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் ஆடியன்ஸ் அவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோ அளவுக்கு சப்போர்ட்னு சொல்றதை விட அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு தான் அதிகமான பேர் போயிட்டு பார்த்திருக்காங்க. சோ பார்த்ததுல எல்லாருமே பயங்கர என்ஜாய் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு கண்டிப்பா எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டியூட் படம் கீர்த்தீஸ்வரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான வெற்றி காம்போவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 30 கோடி 35 கோடி 40 கோடி அப்படின்ற மாதிரி வசூல் வரும். பட் டியூட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 35 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி புக் மை ஷோல இருந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட தனி திறமையால வந்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன். கோமாளி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் லவ் டுடே அப்படிங்கிற படத்தை தனியா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவரே நடிச்சவும் இருந்தாரு. சோ அந்த படம் பாத்தீங்கன்னா, அதாவது முதல் படமே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அடுத்ததா டிராகன் படம் 150 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. இப்போ டியூட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 35 கோடி 40 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு வசூலாகும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. படக்குழுவுக்கும் இருக்கு, மக்களுக்கும் இருக்கு, பிரதீப் ரங்கநாதனுடைய ரசிகர்களுக்கும் முக்கியமா இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதை வந்து ஏஜிஎஸ் தான் இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்ததா ஓடிடில பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு டியூட் படம். சோ கூடிய சீக்கிரம் ஓடிடில வந்துரும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த தீபாவளி கண்டினியூஸா 4 நாள் லீவு அப்படின்றதுக்காக இந்த படம் தான் இப்ப முதலிடத்துல போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி பைசனுமே ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது உண்மையாவே நடந்த ஒரு கதையை தான் மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கும் மக்கள் அதிகமான ஒரு வரவேற்பை கொடுக்கறாங்க. அந்த படத்துக்கும் அதிகமான ஒரு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் டியூட் படம் அப்படிங்கிறது 2K கிட்ஸை கவர்ற வகையில எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மசாலா படம் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லவ் டுடே அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை தான் அவங்க அப்படியே யதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. அது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் ரொம்பவே வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா அந்த படம் போச்சு. அடுத்ததா டிராகன், அதுவும் சூப்பரா போச்சு. இப்ப டியூடும் அவருக்கு பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமுமே பாத்தீங்கன்னா 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுது. முக்கியமா இந்த படத்துல நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் நடிச்சிருக்காங்க, ரோகிணி மேம் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் வந்து மமிதா பைஜு. சோ அவங்களுமே ஒரு கியூட்டான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஆக்டிங் தான். விஜய் சேதுபதிக்கு எப்படி ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்குமோ அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்கும். ஏன்னா இவங்களோட ஃபேஸ், பாடி லாங்குவேஜ், லுக்கு, அந்த ஸ்பீச் இது எல்லாமே ரொம்ப நார்மலா, ரொம்ப கேஷுவலா, அப்படியே இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா லோக்கலா இருக்கும் அவங்க பண்றது எல்லாமே அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு கேஷுவலா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கே பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்கிறது, டயலாக் பேசுறதுன்றது ஒரு சிலரோட நடிப்புல அது அப்படியே தெரியும். பட் இவங்களோட நடிப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் சேதுபதியா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன், இவங்களோட நடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். ஒரு நார்மல் ஸ்லாங்ல தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஏரியாவில் எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட நடிப்பு, அவங்களோட பேச்சு இருக்கும். அதனாலதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. மக்கள் எல்லாருமே இவங்களெல்லாம் கொண்டாட செய்யறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த தீபாவளி முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பா 100 கோடியை வசூல் பண்ணிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி படக்குழுவும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் சாதனை படைக்க போகுது அப்படின்னு. சோ பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா பத்தின டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.